வெறும் ஒரே ஒரு ஜூஸில் 10க்கும் மேற்பட்ட நன்மைகள் கிடைக்குது. அதுவும் வெறும் 5 ரூபா செலவில். அப்படின்னா அந்த ஜூஸ் நம்ம குடிக்க மாட்டோமா? கண்டிப்பாக குடிப்போம் இல்லையா? அது என்ன ஜூஸ், எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பாருங்கள். இந்த ஜூஸ் எடுத்து தேவையான பொருள்னு பார்த்தோன்னா இஞ்சி, அப்புறம் உப்பு, அப்புறம் ஒரு லெமன், அப்புறம் கொஞ்சமாக வாட்டர், இவ்வளோ தான். லெமன் வந்து எதுக்காக சேர்க்குறோம் அப்படி பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டு வந்து இஞ்சியோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறதுக்காக லெமன் வந்து ஆட் பண்ணுறோம். உப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு ப்ராப்பராக பார்ப்போம். இப்போ வந்து இஞ்சியை கட் பண்ணிக்கிறோம். இஞ்சியை வந்து நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஆல்ரெடி வாஷ் பண்ணிக்கிங்க. வாஷ் பண்ணிவிட்டு சின்ன கட் பண்ணிக்கிங்க. ஒரு சில தோல் உரிச்சு பண்ணுவீங்க, தோல் உரிச்சு பண்ணலாம், தோல் உரிக்காமல் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து தேவையான சாறு தான் தேவை. ஸோ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் பின்னாடி வந்து வடிகட்டி தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அப்படிங்கிறனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா கழுவுனா மட்டும் போதும், தோல் உரிக்காமல் கழுவுனாவே போதும். ஓகேவா? இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ண என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா எடுத்து இதில் போட்டாச்சு. இதில் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. தண்ணி வந்து எதுக்காகனா அப்படியே மிக்ஸ் ஆகும்போது இதாக இருக்கும். தண்ணி எடுத்து தான் இது பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு இதெல்லாம் கடைசியில் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் உப்பு போடணும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேவா? உப்பு கொஞ்சமாக போட்டாச்சு. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லெமனுக்கு பார்த்தீங்களா, லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்குங்க. இதை முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் சாறை கலந்துட்டு அதில் கொஞ்சம் ஒரு பாதி லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்குங்க. ஓகேவா? நல்லா புளிஞ்சு விட்டாச்சு 6 லெமனை. இப்போ எடுத்து டேரெக்டாக மிக்சியில் அரைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ மிக்சியில் போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 minutes நல்லா அரைக்கிற மாதிரி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கங்க. மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு. எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி அரைச்சிக்கோங்க. சரியா? 2 or 3 minutes இருந்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா இதாயிரும். ஓகேவா? எடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து வடிகட்டி வச்சு நல்லா அந்த இது சாரை மட்டும் எடுத்துக்கிறீங்க. நல்லா வடிகட்டி வச்சு நல்லா இது பண்ணுற மாதிரி சாரை எடுத்துக்கிங்க. கொஞ்சம் இதாக தான் இருக்கும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பூனை வச்சு நல்லா இது பண்ணுங்கள். அது உள்ளே போயிடும். நமக்கு தேவையான சாறு மட்டும்தான். ஸோ அதனால் நல்லா இது பண்ணிக்கிங்க. நான் முன்னாடியே வந்து ஒரு பாதி லெமன் வந்து புளிஞ்சு விட்டாச்சு. இப்போ எனக்கு வந்து லெமன் அதிகமாக தேவை அப்படிங்கிறனால நான் புளிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னொரு லெமன் எடுத்து கூட நீங்கள் பாதி புளிஞ்சு விட்டுக்குங்க. ஓகேவா? லெமன் எவ்வளோக்குள்ள சேர்க்குறோமோ அது நல்லது தான். ஏன்னா அந்த இஞ்சியோட டேஸ்ட் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? பாதி புளிஞ்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். சரியா? சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி உப்பு நல்லா கரையெல்லாம் நல்லா கலக்கிட்டு அவ்வளோதான். நம்ம இஞ்சி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இதை வந்து குடிக்கிறோம். இது வந்து மோஸ்ட்லி குடிக்கும் போது என்ன பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது. சரியா? கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோங்க. சாப்பிடாம கொஞ்சம் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறோம். இது ஏன் வெறும் வயிற்றில் குடிக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இஞ்சியிலும் லெமன்லேயும் வந்து அதிகப்படியான ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ இது வெறும் வயிற்றில் குடிச்சோம் அப்படின்னா நைட்டில் சாப்பிட்ருக்க மாட்டோம். வெறும் வயிற்றில் குடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து குடல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும் வயிறுலாம். ஸோ இதை வெறும் வயிற்றில் குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். எந்திரிச்ச உடனே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஒரு செம்பு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜூஸ் குடிங்க. ஓகேவா? இப்போ ரெடி பண்ணி வச்சு குடிக்க போகிறோம். லெமன் வந்து எதுக்காக ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சியோட டேஸ்ட் வந்து தெரியாமல் இருக்க ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ரொம்ப ஒரு மாதிரி காட்டமாக தான் இருக்கும். அது குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் தலை சுற்றுறது இந்த பித்தம் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அது வந்து டெய்லியும் கூட குடிக்கலாம். ஓகேவா? டெய்லி குடிக்கலாம். இல்லை ஒரு நாள் கூட குடிக்கலாம். ஓகேவா? சரிடா, அந்த ஜூஸ் எப்படி பண்ண சொல்லிட்டேன். அதில் என்னென்ன நன்மைகளுக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜூஸ் குடிக்கிற என்ன நன்மைகள் பார்த்தோன்னா நம்ம சுவாச பாதையில் இருக்க பிரச்சனைகளை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுது. அதாவது நம்ம சுவாச பாதையில் மூச்சு விடும்போது அந்த சுவாச பாதையை வந்து சுருக்கம் அடையாமல் தடுக்குது. அண்ட் அதில் இருக்க கோழைத்திரவங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோழைத்திரவத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? அது அந்த கோழைத்திரவத்தை ஸ்டிமுலேட் பண்ணி அதை வந்து நம்ம சுவாச பாதையை வந்து சுருக்கம் அடையாமல் தடுக்குது. நெக்ஸ்ட்டு செரிமானம் அடையிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதாவது நம்ம சாப்பாட்டில் இருக்க அந்த ஊட்டச்சத்து எல்லாமே உறிஞ்சிட்டு நம்ம ஈஸியாக செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி ஜூஸ் குடிக்கிறதுனால நம்ம புற்றுநோய் செல்களை வந்து தொடர்ந்து எதிர்க்குன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆய்வு மூலியமாக இந்த இஞ்சி ஜூஸ் குடிக்கிறதுனால இந்த இஞ்சி பொடி இருக்குது பார்த்தீங்கன்னா, இஞ்சி பொடி வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோய் இருக்க செல்களை எதிர்த்து போராடுன்னு சொல்கிறாங்க. ஒரு கருப்பை புற்றுநோய், அந்த நுரையீரல் புற்றுநோய், சுவாசப்பதை புற்றுநோய் இது எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து சரி பண்ணுது அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து புற்றுநோய் சரி பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா இதோட இஞ்சியோட பயன் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து வாமிட் வர மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை தலை சுற்றுற மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே இந்த இஞ்சி ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உடனே சரியாயிரும். ஓகேவா? உடனே க்யூர் பண்ணிடும். நமக்கு அடுத்து வந்து இந்த வயிறு ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி ஃபீலிங்ஸு, அவன் தலை சுற்றுற மாதிரி ஃபீலிங்ஸு எதுவுமே இருக்காது. இந்த இஞ்சி ஜூஸ் குடிங்க. ஓகேவா?
நமக்கு ஏதாவது முழங்கால் வலி கைகால் வலி இருந்துச்சு அப்படின்னாவே இந்த இஞ்சி ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னாவே நமக்கு அந்த முழங்கால் வலி இந்த கைகால் வலி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இது வந்து ரொம்ப வலி ஒரு மாதிரி வலி நிவாரணையாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து இஞ்சி ஜூஸ் உடம்பு வலிக்குது, பெயினாக இருக்குது, ஒரு மாதிரி ஏன்னா எந்திரிக்கவே முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாவே, இந்த உடம்புல ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த இஞ்சி ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விஷயம் வந்து பெண்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாதவிடாய் அந்த பீரியட்ஸ் டைமில் வந்து நம்ம நிறைய பெண்களுக்கு வயிறு வலி வரும் தெரியுமா? அந்த வயிறு வலி அழிஞ்சிச்சு அப்படின்னாவே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இஞ்சி ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அந்த வலி எதுவுமே இருக்காது. அந்த வயிற்று வலி எல்லாமே சரி பண்ணிவிட்டு நமக்கு வந்து நம்ம நார்மலாக இருக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ பெண்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இப்போ புதுசாக இருக்க மாதிரி தெரியும். இதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இஞ்சி ஜூஸ் குடிக்கிற என்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா, நம்ம இதய தசையை வந்து ரொம்ப பலப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். இதய தசையெல்லாம் நம்ம வீக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நம்ம இதயத்தோட தசைகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொழுப்பு குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நிறைய பேர் வந்து உடம்பு குறைக்க கஷ்டப்பட்டுருப்பீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஃபேட் அதிகமாக இருக்குது, இடுப்பில் உடம்புல ரொம்ப ஃபேட் அதிகமாக இருக்குது அப்படி நான் எது பண்ணாலும் நான் முயற்சி பண்ணி என்னால் குறைக்க முடியல ஃபீல் பண்ணுறேன். என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ண டைம் இல்லை அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இஞ்சி ஜூஸ் போட்டு குடிங்க. இஞ்சி ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து 15 டேஸில் நமக்கு கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதில் இருக்க அந்த ஆசிட்ஸ் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கொலஸ்ட்ரால் மேலே ரியாக்ட் பண்ணி அதெல்லாம் அந்த கொலஸ்ட்ரால்லாம் கம்மி பண்ணி நமக்கு வந்து நம்ம உடம்பு குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இஞ்சி ஜூஸ் குடிக்கிறதுனா ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து சர்க்கரை நோயால் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அது சர்க்கரை நோய் வந்து நிறைய பேருக்கு இப்போ இந்த காலத்தில் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்குது. அதெல்லாம் குறைக்கிறது நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. நிறைய பேர் வந்து எவ்வளோ முயற்சிக்கு ட்ரை பண்ணிக்குவீங்க. இந்த விஷயம் சொல்ல கேட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இஞ்சி ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா அந்த சர்க்கரை நோயோட ரியாக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து உடம்பு நார்மலாக இருக்கிறது ரொம்ப உதவியாக இருக்குது. நம்ம ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் எதாவது இருந்துச்சு அப்படின்னாவே, இந்த பிம்பிள்ஸு அப்புறம் அந்த தோல்லாம் ரொம்ப எரியும், அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் இஞ்சி ஜூஸ் போட்டு இஞ்சியை வந்து அந்த ஜூஸை அரைச்சி அந்த இதை லைட்டாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே நம்ம பிம்பிள்ஸ்லாம் க்யூர் ஆயிரும். அந்த ஸ்கின் எரிச்சலாம் தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூட என்ன பார்த்தோம்னா இஞ்சி ஜூஸ் வந்து எப்படி பண்ணுறது, அந்த இஞ்சி ஜூஸ் குடிக்கிறனா என்ன நன்மைகள் எப்படி கிடைக்குது அப்படி பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுவோம், 50 ரூபா 60 ரூபா போட்டு ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறதுக்கு வெறும் 5 ரூபா செலவு தான். அந்த 5 ரூபா செலவில் நம்ம இஞ்சி ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து 10க்கு மேற்பட்ட அதாவது எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. நான் இப்போ சொன்னது வந்து கொஞ்சம் ஓரல் தான், இன்னும் அதிகமாக நிறையா இருக்குது. சரிங்களா? இந்த அதிகமாக நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து கேர் எடுத்துக்க மாட்டோம். இது வெறும் 5 ரூபா செலவு தானே, நம்ம டெய்லி வீட்டை வந்து ரொட்டீனாக யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு பயனை தெரியாமல் இருக்கும். கண்டிப்பாக இதோட இஞ்சி ஜூஸ் குடிக்கணும் நிறைய எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. இந்த தலை சுற்றுறது மயக்க வர மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்துச்சுனாவே நம்ம சரியாயிரும். அண்டு ரன்னிங் ஓடும்போது ஒரு சிலருக்கு வந்து பித்தம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பித்தம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து தலை சுற்று ரன்னிங் ஓடும்போது மயக்க வர மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதிரி மயக்க வர மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போய்ட்டு கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து மயக்க வர மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவுமே இருக்காது. பித்தம் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பித்தம் எல்லாமே கம்ப்யூட்டர் க்யூர் பண்ணிடும், ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் பண்ணிடுங்க. மறக்காம புரோத்தனன் ஃபிட்னஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி சேனல் எக்கச்சக்கமான வீடியோ போட்டுருக்கும். எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ண மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா நம்ம சேனல் ஒரு வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதே போய் யூஸ் பண்ண நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.